வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. இது வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. பாண்டியமாத்தை, பாண்டியமாத்தை, உங்க இசை வெள்ளத்தில் மூழ்க நான் ஓடோடி வந்திருக்கேன். மருமோனே எனக்கு ஒரு உதவி பண்ணுங்களேன். எனக்கு மதுரைக்கு ஒரு டிக்கெட் போட்டு கொடுங்களேன். மதுரைக்கு போவாதடி, அங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். கண்ணு வச்சாலும் பரவாயில்ல, நான் என் ஊருக்கு போகணும். உங்களுக்கு இங்க என்ன குறை? மாமா இல்ல, தர்ஷினி இங்க இருக்கா, மதுரைக்கு எதுக்கு போனோம்? நேத்து உங்க அம்மா ராத்திரி எண்ணெய போட்டு அடி வெளுத்துட்டாப்பா. எப்பா முடியலடா சாமி. நேத்து பௌர்ணமிலா, அதனால அம்மா லேசா ஆடி இருக்கும். அதுக்கு நீங்க பயந்துட்டீங்களாக்கும்? லேசா ஆடுனாளா? என் அம்மா தூக்கி போட்டு மிதி மிதி மிதின்னு மிதிச்சுட்டால. அதெல்லாம் இங்க சகஜத்த, நாங்களாம் மாசம் மாசம் வாங்குறது தான். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் என்ன பாடுபடுத்தி விட்டான். ஆடுங்க ஆடுன்னு ஆட விட்டான். அண்ணனா? அண்ணனுக்கெல்லாம் பௌர்ணமிக்கு ஒன்றும் ஆகாத, நீங்க சும்மா கதை விடாதீங்க. நெசமாலும் தான்ப்பா. உங்க அண்ணன் என்னைய நேத்து போட்டு ஒரே ஆட சொல்லி பாடா படுத்தி எடுத்துட்டான்ப்பா. நான் ஊருக்கே போயிருந்தேன். நீங்க அண்ணனை பத்தி தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணெல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டேன், நீங்க கனவு கண்டிருப்பீங்க. நான் சொல்றத யாருமே நம்பாதுங்க. டிக்கெட்டை போடுப்பா. என்ன 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 செய்தீங்க? எப்பா வந்துட்டான். இந்த மொட்டையை நம்பினாலும் அந்த குட்டையை நம்பவே கூடாது. வாண்ண, அத்தை பாட்டை கேட்கறதுக்கு ஓடோடி வந்திருக்கேன். பாண்டியமாத்த, எனக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன். நேத்து பாடினீல மர்மோனே, கண்ணே உன் கால் கொலசில் மணி ஆவ மாட்டேனா காலவாரி தலைகீழனு கூட்டிக்கிற. என்ன சொல்லுதீங்க அத்தை? ஒண்ணுமே விளங்கல. ஆமா, எப்படி விளங்கும்? விளங்காது விளங்காது. நீ அத்தைய நைட்டெல்லாம் ஆட வச்சியா? அத்தை சொல்லுதாங்க. நானா? என்னத்த இப்படி சொல்றீங்க? நான் அப்படி செய்யற ஆளா? நீ பயங்கரமான ஆளுன்னு எனக்கு தெரியும்பா. வேண்டாம், உன்ட்ட பேச்சே கொடுக்க மாட்டேன். ஆமா மர்மோனே. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், நான் உங்களை ஆட சொல்லுவேனா? பாண்டியமத்த கனவு ஏதாவது கண்டிருக்கும். பாண்டியமத்த, ஒரு பாட்டு பாடுங்க. அண்ணெல்லாம் வந்திருக்கான். வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. இது வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. இது வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. இது வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. பாடுனதே பாடுதுனே, வா ஓடிடுவோம். இது வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. நல்லவள ரெண்டு பேரும் போயிட்டானவ. வாங்குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. என்ன ஜோதி பாட்டி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுமா. வெத்தலை போட போற வேணுமா? வெத்தலை போட்டு போட்டு நல்லா பெட்டு பூரா துப்பி விட்டுறணும். என்ன யாரு அந்த கலவன் சொன்னானோ அவன் மண்டைய ஓடப்ப. அவர் சொன்னாரு, நான் சொல்லவே இல்லை. இப்போ நீங்களே மாட்டிக்கிட்டீங்களா வாய் கொடுத்து? என்ன செய்யமா, அவசரத்துக்கு துப்ப முடியாம தெரியாம துப்பிட்டேன். சுவாதி அக்கா, யாராவது படுக்கையில துப்புவாங்களா? அது தெரியாம நடந்துட்டு அந்த கலவன் நல்லா பொய் பொய்யா சொல்லுவான். எத எத வீட்டுக்கு வாங்க. நான் வரவே மாட்டேன். ஆமா, மாமன் ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்க வாங்க ஒழுங்கா. சும்மா சும்மா வந்து கூப்பிட்டுட்டா, நான் வர மாட்டேன். அவன் என்னைய கம்பு வச்சு அடிக்க வந்தாமட்டி, நான் வரவே மாட்டேன். ஏத்த நீங்க வாங்க, இங்க வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காதீங்க. இந்த வீட்டுக்கு கிழமை வந்து உங்களை பத்தி குறை குறையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. உங்க மகன்கிட்ட போய் என்ன சொல்லி கொடுக்கா அந்த கிழமை? உங்க அம்மைக்கு சாப்பாடு போட உனக்கு வக்கு இல்லையா? இங்க கொண்டு விட்டுருக்க, முதியோரத்துல கொண்டு விடு. அப்படி இப்படின்னு அந்த கிழமை வந்து உங்க மகன்கிட்ட டீ கடையில போய் சண்டை போட்டிருக்காரு. நீங்க இங்க உட்காந்துட்டு கவலைப்படுத்தாதுங்க. யாரு தங்கராசாவா? எங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவன் எப்படி சொல்ல முடியும்? ஆமா செல்லம்மாக்கா, அப்படிதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த கிழமை. அதான் கூப்பிட வந்தேன். எதை வாங்க. அவர் எப்படி சொல்ல முடியும்? இது ஒன்றும் அவர் வீடு கிடையாது, இது எங்க வீடு. நாங்க தான் சொல்லணும். செல்லம்மா என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டும், நான் போறேன். வேற எந்த கிழவனுக்காகவும் நான் போகவே மாட்டேன். ஏக்கா, நான் சொல்றத கேளுங்க. நான் வந்து உங்களை கழுத்தெல்லாம் பிடிச்சு தள்ள மாட்டேன். ஆனா உங்க மாவே வருத்தப்படுறாமல நீங்க போங்கள. என்ன செல்லம்மா, நான் இங்க இருக்கிறது உனக்கு பாரமா இருக்கோ? சாப்பாட்டு கூட பைசா தந்து
ஏக்கா சாப்பாடுக்கு நான் ஏதாட்டு சொன்னேனா இப்படி மவனும் அம்மாவும் அடிச்சிட்டு கிடக்கிறது நல்லாவா இருக்கு. போக மாட்டேன் அங்க நான் போக மாட்டேன். எதை கேவலப்படுத்திட்டு இருக்காதுங்க. உங்க பையனை தெரியுமா சொல்லி விட்டாரு, உன்னை எங்க அம்மாவை கூட்டுவா ஏன்னா ஊருக்கு பஸ் ஏற்றி அனுப்பி விட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. வாங்க இங்க இருக்கீதா, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை கெட்டு போயிரும். வெத்தலை பெட்டியை கொண்டு மூஞ்ச உடைச்சிருவேன். ரவுடி பாட்டியா இருக்கும் போலயே. ஐ பாபு மனசா 50,000 வாங்கிட்டீரா? காடா கேஷா? சும்மா இருட்டி, நானே எரிச்சல்ல இருக்கேன். மண்டைய பிச்சிருவேன். ட்ரீட்டு தரணும் ட்ரீட்டு. நாங்கள் எப்படிலாம் ஆடி பாடி உங்களை தூங்க விடாம பண்ணோம். மரியாதையே ட்ரீட் எடுத்து வச்சிருங்க. என்ன பாபண்ண தொட்டு வந்ததை நைஸா கலண்டு கிடத்திரு போல. சும்மா இருங்க கீதாக்கா, நீங்க வேற. பாபு மனசு அன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிடணும், எல்லாரும் போடணும் சரியா? இப்போதுலேருந்தே வயிற்ற காயப்படுதேன். சும்மா இரு நெட்டம்மா, நீ வேற எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்காத. எம்டி நல்லா ஏமாத்தி விட்டான். ஆளுக்கு 50,000 தாரேன்னு சொல்லி இப்போ மொத்தத்தில் 50,000 கொடுத்து 4 பேரை பிரிச்சுக்க சொல்லுதான். என்ன சொல்லுதீங்க பாபு மனசா? ஆளுக்கு 50,000 தானே சொன்னான்னு சொன்னீங்க? ஆமா, நானும் சுந்தரி மேடமும் நல்லா சண்டை போட்டுட்டோம். அந்த ராணியும் லதாலும் நைஸா ஓனருக்கு ஜாலரா அடிச்சிட்டாங்க. ராணி பேசாம மெண்டலாவே இருந்திருக்கலாம், நல்லா இருந்தா. இப்ப ரொம்ப மோசமாயிட்டா. எப்படி அந்த ஆள் உங்களை ஏமாத்தலாம்? சும்மா விட மாட்டோம். உழைப்புக்கான காசை கொடுத்தே தீரணும். அதை வாங்காம விடக்கூடாது. என்னடி செய்ய முடியும்? அவன் தான் கொடுக்க மாட்டாங்கானே. கொடுக்க வைப்போம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்க வைப்போம். ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. பாபு வெத்தலை வாங்கிட்டு வந்தியாப்பா? இதுக்கு வேற வேலை கிடையாது. கீதாக்கா, இந்த அநியாயத்தை நம்ம எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? பாபுவுக்கு 50,000 கொடுக்கல, சுந்தரிக்கும் 50,000 கொடுக்கல. இது நம்ம சும்மா விடக்கூடாது. எஸ் யூ ஆர் கரெக்ட். இந்த அநியாயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து தட்டி கேட்கணும். கமான் சொல்லு என்ன செய்யலாம்? அந்த ஓனர் போகும்போது அவன் காரை பஞ்சர் ஆக்கணுமா, இல்லைனா அவன் காரை விட்டு இறங்கும் போது அவன் மேலே சாக்கடையை கோரி ஊற்றணுமா, இல்லைனா அவன் மேலே முள் எடுத்து குத்தணுமா? இது எல்லாமே பண்ணுவோம். வாங்க போலாம். சுவாதி அக்கா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க மருமவ சரியில்லை, ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா, பொறுப்பா குடும்பம் நடத்தணும், சரி பண்ண போறேன்னு தானே வந்திய. இப்ப நீங்க இப்படி உட்காந்துட்டீங்க. அவ பாருங்க எப்படி அலையுதான்னு. ஏன் அவன் என்ன மரியாதை இல்லாம அடிக்க வந்துட்டான். அவன் முதல்ல மன்னிப்பு கேட்டு ஒரு தாயா நடத்தட்டும், அப்புறமா போய் மருமவளை தட்டி கேட்போம். அதுக்குள்ள என் வீடு நாரிடும் போலயே. மாலை 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 மாலை, ஜோடி 200 மாலை. என்னப்பா பால்பாண்டி, வியாபாரம்னா நல்லா போகுதா? நல்ல பொது தலைவரே. எங்க கோயிலுக்கா வந்திய? இல்லைப்பா, இங்கே பக்கத்தில் ஒரு வேலை விஷயமா வந்தேன். வெள்ளிக்கிழமை அதுவுமா? கோயில் வரைக்கும் வந்துட்டு கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வாங்க தலைவரே. 2 மாலை வாங்கிடுங்க, ஜோடி 200. நல்ல பிழைக்க தெரிஞ்ச ஆளு தான், நல்ல பேசுத, நல்ல வேலை பார்க்க. அப்புறம் எதுக்குப்பா சாவணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்த? இனிமேல் அங்கே தொங்குறது, இங்கே விஷத்தை குடிக்கிறது அப்படி எதுவும் பண்ணாமல் நல்லபடியாக வாழணும் சரியா? தலைவரே, இனி அந்த யோகா டீச்சரே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு காலில் விழுந்து கதறினாலும் அவளை நான் முடிக்க மாட்டேன். அப்படி இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு விஷத்தை குடிக்கவும் சாவணும்னு அலையுதான். சரிப்பா, கொடு மாலை கொடு. எப்போ சீப்பையெல்லாம் 300 போட்டு விட்டுருக்கேன். தலைவரே, மாலை 200 தானே? போனஸா ஒரு 100 வச்சுக்கோயேன். வேண்டாம் தலைவரே, மாலைக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். ஏற்கனவே நீங்களும் உங்க பையன் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. சரி, ஒரு அன்பில் கொடுக்க வச்சுக்கோடே. வேண்டாம் தலைவரே, அந்த 100 நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவேன். மண்டையை உடச்சு விடுவேன். கொடுத்தா வச்சுக்கிடணும். பேசிக்கிட்டு இருக்கோம் பேச்சு. என்னம்மா சான்ஸ் ராணி, கோயிலுக்கு வந்தியாக்கும்? நான் எங்கே என் ஃப்ரெண்ட்ஸுகளை விட்டுட்டு கோயிலுக்கு தனியாக வர்றது? அந்த அளவுக்குலாம் நமக்கு பொறுமை கிடையாது. நான் சும்மா தெருவில் தெரியுறேன். நீர் என்ன மாலைங்கையுமா நிற்கிற கோயிலுக்கு வந்திருக்கிறாக்கும்? உங்கள் பொண்டாட்டியை காணும். நான் சும்மா தான் வந்தேன். அந்த பையன் மாலையை வாங்குங்க, கோயிலுக்கு போங்கன்ட்டான். சரின்ட்டு வாங்கிட்டேன். பால் பண்ணி சரியான ஆள், நல்ல பேசியே விற்றுருவான் மாலையை. அன்னைக்கு ரோட்டில் ஒரு பாட்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பிச்சைக்கார பாட்டிகிட்ட கூட மாலையை வித்துட்டானா பார்த்துட்டுங்களேன். அவன் ஒரு திறமையான பையன். ஓஹோ அப்படியே கதை.
தலைவரும் சான்ஸ் ராணியும் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண வந்திருக்காவளோ? என்ன தலைவரே கூப்பிடவே இல்ல? நான் ஏமா உன்னைய கூப்பிடணும்? கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல? ஜோடி சூப்பரா இருக்க. காமாட்சிக்கு வயசாயிட்டுன்னு இவளை பிடிச்சிட்டீரோ? பானுமதி வாயை அடக்கி பேசு. கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு நிக்கிற ஆளை பத்தி என்ன பேசுத? ஆ, ஒரு காலத்துல ராமையா ராமையான்னு தானே உங்க குண்டா சுத்திக்கிட்டு அலைஞ்சா இவ. இருக்கும் இருக்கும் ஏதாட்டி இருக்கும். சரி சரி கல்யாணம் பண்ணா சரிதான். ஏ குந்தாணி, நீ குழந்தை உண்டாயிருக்கன்னு கேள்விப்பட்டேன். ஏய் வாய அடக்கி பேசு, நாக்க அறுத்துருவேன். அது தாடிக்காரனை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே. அவனுக்கு உனக்கு பிள்ளை பிறக்க போதாமே. வாய உடைச்சிருவேன். ஓவரா பேசிட்டு இருக்க. அப்ப நீ மட்டும் என்னையே பேசுனா அப்ப எனக்கு இப்படிதானே இருக்கும். உன்னையே பேசுறோன்னா உனக்கு எப்படி கோவம் வருது? ஒழுங்கா இருந்துக்க. களவாணி சிரிக்கி, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். என்னையவே எடுத்து பேசுறியா? நான் கோடீஸ்வரி. நீ பிச்சைக்காரி, நீ ஒரு பிச்சைக்காரி. நீ எப்படி கோடீஸ்வரி? அந்த ஆளை கல்யாணம் பண்ணி அவன்கிட்ட டைவர்ஸ் வாங்கி 2 கோடி வாங்கி வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு பணக்காரியா? கோடீஸ்வரியா? கோடீஸ்வரி பிச்சைக்காரி நீ. ஏய் பிச்சைக்காரி, ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க தப்பிச்சுட்டு அலையுதியூட்டி. இரு, உன் கேச புள்ள தோண்டி எடுத்து உன்னை மறுபடியும் உள்ள தள்ளுதேன். எனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு உயிரே கொடுக்க என் தோழிகள் இருக்காங்கட்டி. எனக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம்னாலும் எல்லாத்தையும் கொடுப்பாளுவ. ஆனா நீ ஒண்ணுமே இல்லாதவ. கோடி ரூபா அங்கேயே நீ சாவ கிடந்தாலும் உன்னைய பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வர மாட்டாங்க. அந்த பிச்சைக்காரன் ஏதோ ஒரு காரணத்தினால கிடக்கான். அவன் மொழியே சரி கிடையாது. பணம் வச்சு நான் என்னை காப்பாத்திக்கிடுவேன். ஒன்ன மாதிரி நான் ஒன்னும் பிச்சைக்காரி கிடையாது. உயிரை கொடுக்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கட்டி. ஒன்ன மாதிரி நான் ஒன்றும் அனாதை கிடையாது. நீ ஒரு அனாதை. இரு இரு, உன் கேச பூரா தோண்டி எடுத்து உன்னை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாரு. அப்படியே நான் உள்ளே போனாலும் அடுத்த நாள் என்னை எடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் மாறுவோம். அந்த மாதிரி தான் என் மேலே அனுபவிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் நான் திருடனை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருந்தி எடுத்து இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே உயிரே வச்சிருக்கேன். அவளுக்கு ஒன்றுனா நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு ஒன்று அவளுக்கு சும்மா விட மாட்டாளுவ. அதே ஒரு பிச்சைக்கார கூட்டம். அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இரு, உங்க கூட்டத்தை பூரா களைச்சி விடுதேன். அது ஒரு காலமும் நடக்காது. ஓடிரு. ஷூ எடுத்து மூஞ்சில் அடிச்சிருவா. ஓடிரு. ஓவரா பேசுதா? இவளை சும்மாவே விடக்கூடாது. தலைவர் நீங்க கோயிலுக்கு போங்க. என்னம்மா கோயில் வாசல்ல வச்சு இப்படியா சண்டை? சை, உங்களுக்கு 2 மாலை தரட்டா? வாடி இருப்பதுக்க சும்மா ரோட்ல போற வர அளவுல பூரா பிடிச்சி வச்சு மாலை வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கியா? போ, அவளை மாலையை நீயே சாமிக்கு போட்டுட்டு அங்கேயே போய் உட்காந்துரு. சாமி சன்னதி முன்னாடியே இப்படி சண்டை போடுதாளுவலே. எப்பா பொம்பளைங்க வாயை அடக்க முடியாது போல.